ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. வணக்கம். அண்ணோட வணக்கம். நான் மாலப்பாடியிலிருந்து வந்திருக்கிறேங்க. என் பேர் பொன்ராமன். சேலம் மாவட்டம் பத்தநாயக்கமலை தாலுகா மேற்கு ராஜாபாளையம் கிராமத்தில் வந்திருக்கிறேன். இங்கே பேசக்கூடிய தலைப்பு, எந்த லக்னமாக இருந்தாலும் சரியா, சனி புதன் கேது மூன்றும் ஒரு இடத்துல இருந்து லக்னம் எந்த லக்னமா இருந்தாலும் லக்னத்துக்கு 2லயோ அல்லது 4லயோ அல்ல 11, 12 ஒரு 6 வயதுக்கு உட்பட முன்கூட்டி, இதை நம்ம முன்கூட்டி சின்ன குழந்தை எல்லாம் ஆண் குழந்தைக்கு மட்டும்தான், இது பெண்ணுக்கு சொல்லவில்லை. அப்படி ஒரு குழந்தை பிறந்தால், ஏன்னா உங்கள்கிட்ட பார்க்க வரவங்க சின்னதுலேயே குழந்தையா வருவாங்க, ஒரு 5-6 வயசுலயும் வருவாங்க, பிறந்து வருவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது என்ன செய்யும் அப்படின்னா, அழித்தன்மை ஏற்படுது. அப்போ மர்ம உறுப்புகள் வளரல. இது ஆய்வுல உண்மையா கண்டது. அது அதனுடைய இதுல பாதிக்கப்பட்ட பெண் வந்ததை வச்சு ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? அப்போ திருமணம் ஆனதுக்கு பிறகு கணவனோட நான் ஒட்டி வாழல, ஏன்னா தாம்பாத்திய உறவுகள் பிரச்சனை. அது சில பெண் வாழலாம், அது வெளியே சொல்லாமலே வருடக்கணக்கா இருந்து வெளியே வந்திருக்குது. ஒண்ணு போனதும் 10 நாள் ரிட்டர்ன் வந்தது உண்டு. இது உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு அந்த பாதிப்படைஞ்சு வந்துருக்கீங்க, எல்லாமே ஜோதிடர் தான் நம்ம இருக்கிறவங்க. இதை ஏதாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னா, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் என்கிட்ட வந்திருக்குது. புரியுங்களா? ஏன்னா இதை சிலர் வெளியே சொல்ல முடியாது. இந்த சம்பவத்தை சில குடும்பத்தார் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா என்கிட்ட வந்த 2 இதை ஆய்வு பண்ணும்போது இது வெளியே வருது. அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணலாமா? அப்போ ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. 2மே விவகாரம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, வேற இடத்துல கொடுத்துட்டாங்க. சரி, அது எந்த இடம் என்னங்கிறது சொன்னா அது தவறானது. ஆனா உங்களுக்கு பர்சனலா சொல்றேன். இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி தேடும் பொழுது 6 வயதுக்கு உட்பட இந்த மாதிரி ஆண் வாரிசு ஆண் ஜாதகத்துல இருந்தால் அதுக்கு இது நிவர்த்தி பண்றதுக்கு என்ன அப்படின்னா, இது தெரியாது. ஏன்னா வளரும் வரை தெரியாது, வளர்ந்த பிறகுதான் நமக்கு தெரியும். ஏன்னா உறுப்புகள் வளராது, அதை வெளியே சொல்ல மாட்டாங்க, நம்மள யாரும் கண்டுக்க மாட்டோம் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாமா, கிருஷ்ணர் கோயிலுக்கு அருகில் உள்ள கோயில் தூரமா தான் சரி, உங்களால முடிஞ்சு வளர்ப்பிறை ஏகாதசி திதி அன்று கிருஷ்ணர் கோவில்ல அவள் பாயாசம் செய்து அந்த குழந்தை 6 வயதுக்கு உட்பட, அதுக்கு மேலாம் அது வேலை செய்யாது. அதுக்கு உட்பட இருக்கிற குழந்தைங்களா இருக்கும்போது அந்த குழந்தை கையால் எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லலாம். அது 2 பேரோ 4 பேரோ 10 பேரோ கொடுக்க சொல்லலாம். ஒண்ணு அது நிவர்த்தி ஆகும். இல்ல அந்த கோயில் நமக்கு தூரமா இருக்கு, அதை கூட்டிட்டு போற அளவுக்கு நமக்கு ஆள் இல்லை அப்படின்னா, உள்ளூர்ல இருக்கிற இடத்துலயே திருநங்கைகள் வராங்க இல்லையா, அவங்கள வர வச்சு அவங்க கையால இந்த அவள் பாயாசத்தை செய்து அவங்க கையால, அப்ப அந்த குழந்தை கையால இவங்ககிட்ட கொடுத்து பருக சொல்லி, அதுக்கு பிறகு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லலாம். அவங்க காதுல நீ அழித்தன்மை நீங்கி விடும், இந்த அழித்தன்மை நீங்கி விடும் சொல்லி ஒரு 3 முறை அல்லது கால் மன்றத்தின் கால் எடுத்துக்கலாம், ஒரு 6 முறை அவங்க காதுல சொல்ல சொன்னால் இந்த அழித்தன்மை நீங்கி விடும் அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லுது. நூல்கள்ல வெளியிட்டு இருக்கு. சில இதை பத்தி தெரிஞ்சவர்கிட்ட நானும் இதை தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா இதுக்கு இந்த இது நோயின்னு வச்சுக்கோ, இதுக்கு மருத்துவம் வேண்டும் இல்லையா? அப்ப இந்த மாதிரி செய்தால் இந்த அழித்தன்மை நீங்குது. அதை எப்ப கண்டுபிடிக்கலாம், பெரிதாக வரை தெரியாது. சின்னதெல்லாம் எல்லாம் ஆண் தான். ஆனா அந்த உயர்வானதுக்கு அப்புறம் தான் அது வளராம போது, ஆள் வளருமா, அந்த தாம்பத்தியம் அந்த மரும் உறுப்புகள் வளர, ஆணாயினும் பெண்ணாயினும் அப்புறம் தான் தெரியும். அப்போ இந்த மாதிரி ஜாதகத்தில் முன்கூட்டி அறிஞ்சதுக்கு பிறகு இதை எளிமையாக செய்ய சொல்லலாம். வடமாநிலங்கள்லாம் எப்படின்னாக்கா, இந்த சம்பவத்தை தெரிஞ்சவங்க சொன்னதுக்கு பிறகு நிறைய திருநங்கைகளை கூட்டிட்டு போய் வீட்டுல உபகரிப்பு பண்றாங்க. அப்படி சாப்பாடு போட்டு அவங்களுக்கு தேவையான தொகைகளை கொடுத்து அவங்க காலில் இவங்க விழுறாங்க எல்லாருமே. இங்க திருநங்கைகள் அது கிருஷ்ணனுடைய அவதாரம் வச்சுக்கோ, நம்ம இதை பேச போனா அவங்க அதுதான் அந்த திறந்த அவங்களுக்கு நம்ம தவறாத கருதிக்கிறாங்க. அதான் நம்ம இல்லாத பேச போறதில்ல, ஊர் உலகம் பேசுது. ஆனா அவங்க தெய்வத்தினுடைய சமம். அப்போ இந்த பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் இது என்ன, உங்ககிட்ட எல்லாரும் அதாவது டாக்டர் போறதை விட முதல்ல நம்ம கிட்ட வராங்க, இதை நம்ம எடுத்து சொல்லலாம், நல்லா முன்கூட்டி சொல்லலாம். இது நம்ம விதமா சொல்லணும். சொல்லக்கூடிய விதம் ஐயா சொல்லுங்க. அந்த நூல் வெளியிடுறோம். அதாவது அந்த நூல் இருந்தது. அது ஏன்னா நான் ஆதாரத்தோட தான் பேசுறேன். அது என்னன்னாக்கா, இந்த மாதிரி செய்த நிவர்த்தி ஆகும். சரியா? ஏன்னா அவங்ககிட்ட உங்க குழந்தைக்கு இப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. இதை செய்யுங்கம்மா, இதை செய்யுங்கன்னு சொல்லலாம், புரியும்படி அவங்களுக்கு. புரியுங்களா? அதனால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததுனால, ஜாதகம் வந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? சரி,
அதாவது இந்த வந்த பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏழுமலையார் தெரிவிச்சுக்கிறேன். சொல்றேங்கய்யா, இல்ல அது சொல்றேன். இப்பயே ரெக்கார்டு எடுக்கிறேன், முடிச்சு வச்சிருக்கிறேன். அது எப்படின்னா, இது நான் 2 எனக்கு முன்னதாக நான் அவங்கள்ட்ட பயின்றவர். இன்னைக்கு அவர் இன்னைக்கு இல்லை. அவர்கிட்ட இருக்கிற புக்ஸ் இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவரு என்கிட்ட விரிவாக்கம் அடிச்சு சொன்னார். இதுதான்டா கம்ப்ளைண்ட், இது யாரும் சொல்றது இல்ல, இது சொன்னாலும் குற்றம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னாரு. அந்த புக்ஸ் பூரா எடுத்து வச்சிருக்கேன் சொல்றதுக்கு. ஏன்னா இப்போ ஐயா என்ன சொல்றாரு, எதுல வெளியிட்டுங்கிறாரு ஆதாரம். இப்ப நம்மளுக்கு கூட ஆதாரம் வேணும். ஒவ்வொரு விஷயமும் ஒண்ணு பேசுறோம்னா கொஸ்டின் வரும்போது கேள்விக்கு பதில், நீ கேட்கறதுக்கு பதில் சொல்லணும்ல, இருக்கு, அதை விடுறேன், கொடுக்குறேன். ஏன்னா இன்னைக்கு இப்ப நான் புக்கை எடுத்துட்டு வரல, இப்பயே கூட வாட்ஸ்அப் பண்ண பண்ணிடுவாங்க வீட்டுல இருந்து. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியணும், நீங்க அதை சரி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க இல்லையா, நம்ம இருக்கிறோம் இல்லையா, தெரிவிக்கலாம். இதனால ஒண்ணு செலவழிக்க போறதோ சிரமமான வேலையே கிடையாது, எளிமையான வேலையை. சின்னதுலயே களவு முளைக்கிறதுக்கு வேறு பிடிங்கி போடுறதுக்கு தன்மை நம்ம இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் உண்டு இல்லையா. இது வரைக்கும் பேச ஆயிடுறது அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.